இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் எமோஜி எப்படி கொண்டு வர்றது, அதை ஃபார்முலாலையும் சார்ட்லேயும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லேர்னிங் ஹப். இந்த டேட்டாவை வைத்து 3 கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். நாட் அச்சீவ், அச்சீவ், எக்ஸலண்ட். எமோஜி இன்சர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் விண்டோஸ் கீ ப்ளஸ் டாட். கலரை சூஸ் பண்ணி தம்ஸ் டவுன் இன்சர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரெஸ் விண்டோஸ் கீ ப்ளஸ் டாட். கலரை சூஸ் பண்ணி தம்ஸ் அப் இன்சர்ட் பண்ணுறேன். ப்ரெஸ் விண்டோஸ் கீ ப்ளஸ் டாட். நெக்ஸ்ட் ஓகே ஹேண்ட் இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இஃப் ஃபார்முலா இன்சர்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இஃப் C6 less than or equal to 49, கமா E6 F4 ப்ரெஸ் பண்ணுங்க. எதுக்குன்னா அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா செல் ரேஞ்ச் மாறாமல் இருக்க. கமா இஃப் C6 less than or equal to 80, comma F6 again press F4, comma if C6 greater than 80, comma G6 press F4. drag and drop பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நாட் அச்சீவ், செகண்ட் கண்டிஷனுக்கு அச்சீவ், தேர்ட் கண்டிஷனுக்கு எக்ஸலண்ட் எமோஜி டிஸ்பிளே ஆகும். ஃபார்முலாவில் வேல்யூவை கன்கார்டினேட் பண்ண ஆம்பர்சண்ட் டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் ஆம்பர்சண்ட் C6 கொடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் எமோஜி கூட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபார்மேட்டை காப்பி செய்து அதே ஃபார்மேட்டில் பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்.
அடுத்து இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி சார்ட் இன்சர்ட் பண்ணுறேன். சார்ட்டில் எமோஜி அப்ளை பண்ணுறதுக்கு சீரீஸை ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிளை கிளிக் பண்ணுறேன். டேட்டா லேபிளை செலக்ட் பண்ணுறேன். ப்ரெஸ் Ctrl+1 ஆர் ரைட் கிளிக் ஃபார்மேட் டேட்டா லேபிள் செலக்ட் பண்ணுறேன். தென் டிக் செக் பாக்ஸ் வேல்யூ ஃப்ரம் செல்ஸ். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இந்த Y வேல்யூவை அன்செக் பண்ணுறேன். இப்போ எமோஜி சார்ட்ல ஷோ ஆகும். அடுத்து சீரீஸை ரைட் கிளிக் பண்ணி சீரீஸ் ஓவர்லாப்பை 100%ம் கேப் வித்தை 100% செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் vertical axis வேல்யூவையும் மேஜர் கிரிட் லைனையும் delete பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபார்முலா மெனுல சார்ட் ஏரியா செலக்ட் பண்ணுறேன். ரவுண்டட் கார்னர்ஸ் செக் பாக்ஸை டிக் பண்ணுறேன். அடுத்து சார்ட் ஏரியா பார்டர் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம சார்ட் பியூட்டிஃபுல்லாக டிஸ்ப்ளே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் கேள்விகளை கமெண்டில் எழுதுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.